அம்மா தாயே, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. விஷால், டாக்டர் வராரு. டாக்டர் டாக்டர் இசைக்கு நினைவு திரும்பிருச்சா டாக்டர்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் உங்களுக்கு கான்சியஸ் வரல. விஷால், டாக்டர் என் ஒய்ஃபை நான் பார்க்கலாமா டாக்டர்? ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இது ஐசியூ சார். அப்படிலாம் உள்ள போய் யாரும் பார்க்க முடியாது சார். டாக்டர் டாக்டர் எனக்கு இப்பவே என் ஒய்ஃபை பார்க்கணும் போல இருக்கு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். சார் நீங்க படிச்சவங்க தானே, அப்படிலாம் உள்ள போக முடியாது சார். டாக்டர் சொல்லிட்டே இருக்கேன், டேய், உள்ள விட மாட்டீங்களா? டேய், டேய் விஷால், பொறுமையா இருடா. அமைதியா இரு விஷால். சொல்லுங்க டாக்டர். நான் சொல்றது கொஞ்சம் அப்பா, கேளுடா. இருங்கப்பா. டேய், சார் விஷால், அமைதியா இருங்க. அமைதியா இருப்பா. சார் இது ஹாஸ்பிட்டல் சார், இப்படிலாம் சத்தப்படக்கூடாது சார். ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணிக்க. டாக்டர் ப்ளீஸ், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ என் ஒய்ஃப் டாக்டர். நாங்க ரெண்டு பேரும் எங்க வாழ்க்கையை இனிமேதான் வாழவே ஆரம்பிக்கணும் டாக்டர். அக்கா, இத பாக்குறதுக்கு எவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் டாக்டர். டேய் விஷால், டாக்டர் என் ஒய்ஃப் ரொம்ப பாவம் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். சரி நீங்க மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு வாங்க, சரியா? Thank you, doctor. இட்ஸ் ஓகே, Thank you. போங்க. இசை ப்ளீஸ் இசை, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது இசை, என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் இசை, கண்ணை திறந்து பாரு இசை. இசை இந்த பாரு இசை, நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னா தானே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே என் கூட இரு. நீயும் நானும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்க. கண்ணை திறந்து பாரு இசை, இங்க பாரு இசை. இசை இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு பையன், என்ன மாதிரி ஒரு பொண்ணு. ஓகே, நமக்கு பிறக்கும் இசை, சந்தோஷமா வாழ்வோம். நீ இந்த கைய பிடிச்சுக்கிட்டு இந்த உலகத்துல ஒரு இடம் விடாம உன்னோட இந்த கைய பிடிச்சுக்கிட்டுனா உன் கூடவே சுத்தி வரணும் இசை. ப்ளீஸ் இசை, கண்ணை திறந்து பாரு இசை. I love you இசை, I love you. என் மனசுல இருக்கிற காதல எப்படியெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன் தெரியுமா? என்னை இப்படி ஹாஸ்பிட்டல்ல சொல்ல வச்சிட்டே இசை. இசை நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது இசை. இப்ப சொல்றேன் இசை, நான் தான் தப்பு பண்ண இசை, என் மேலதான் தப்பு இருக்கு இசை. ப்ளீஸ் இசை, கண்ணை திறந்து பாரு இசை. ப்ளீஸ் இசை, கண்ணை திறந்து பாரு இசை. இசை ப்ளீஸ் இசை. டேய் விஷால், ஒருத்தரும் இசை எப்படி இருக்கான்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்கடா. ராகவ், நீயாவது என்னன்னு கேளுடா. அப்பா இருங்கப்பா. டாக்டர் டாக்டர் டாக்டர், இசைக்கு நினைவு திரும்பிச்சா? இசை ப்ளீஸ் இப்ப கம் எப்படி டவுன் இருக்கா? சார். அக்கா, அக்கா, நீங்க கேட்ட நல்ல செய்தி வரப்போகுது. கவலைப்படாதீங்க விஷால்,
உங்க எல்லாரோட நம்பிக்கை வீண் போகல. உங்க ஒய்ஃபோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அப்பா விஷால், டேய் தைரியமா இருடா. அப்பா டேய் விஷால், அவ்வளவுதான்டா. இசைக்கு ஒண்ணும் ஆகாதுடா, அழாத. இசை சீக்கிரமே கண் முழிச்சிருவா, தைரியமா இரு. டேய் விஷால், அதான் இசைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அழாதடா, ஒண்ணும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். விஷால், உங்க ஒய்ஃபுக்கு ஒண்ணாகல, அவங்க நல்லா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் உள்ள போய் பார்க்கலாமா? இல்ல, நாங்க அப்சர்வேஷன் முடிச்சிட்டு நார்மல் வார்டுக்கு மாத்தினதும் நீங்க எல்லாருமே போய் பார்க்கலாம். மத்தபடி இன்னும் ஒரு 1/2 hourல அவங்களுக்கு கான்சியஸ் வந்துடும், கண்ணு முழிச்சிருவாங்க. இப்போதைக்கு அவங்க ஹெல்த் கண்டிஷன்ல ஒரி பண்றதுக்கோ இல்ல பயப்படுறதுக்கோ எதுவுமே இல்ல. அப்பா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதும் நீங்க அவங்கள கூட்டிட்டு போலாம். ஓகே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நத்திங் டு வரி. அம்மா தாயே, என் வேண்டுதல் வீண் போகல தாயே. என் மருமகளை எனக்கு திருப்பி கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி தாயே. ஐயோ ஸ்ரீஜா, டாக்டர் சொன்னதை பார்த்தா இவ சாக மாட்டோம் போல இருக்கே. இப்ப நீ என்ன பண்ண போற? அக்கா, இசை பொழைச்சா என்ன? நாம பிளான் பண்ணது அசோக்குக்கு தானே. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? இப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. அந்த அசோக் மட்டும்தான் வீட்ல தனியா இருக்கான். அதுக்கு இப்போ என்ன ஸ்ரீஜா? அக்கா, இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி அசோக்கை நம்ம காலி பண்ணிடுவோம்க்கா. அதுதானக்கா நம்ம பிளானே. ஆனா அந்த பாம்பு இன்னும் வீட்ல இருக்குமா என்ன? அதெல்லாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். முதல்ல அந்த ஆர்டிஸ்ட் வரதுக்குள்ள அவனை ஒரு வழி பண்ணணும். வாங்க போலாம். வாங்க. வாங்கக்கா. அக்கா, கதவை பூட்டி இருக்குக்கா. விஷால் தான் பூட்டி இருக்கான்னு நினைக்கிறேன். விஷால், கதவை தர விஷால். எதுக்கு எங்களை வச்சு பூட்டி இருக்க? என்னாச்சு? கதவை தர விஷால். விஷால், ஐயோ, நம்மள ரூம்ல வச்சு கொல்ல போறான் அவ. ஏய் கடவுளே. ஏய் விஷால், அப்படிலாம் பண்ணிடாத விஷால். நாங்க இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டோம். அதே கொஞ்சம் நம்புடா விஷால். கேளுடா விஷால், கதவை தர விஷால். என்ன சத்தம் வித்தியாசமா இருக்கு?